பணம் 3000 கொடுத்தாங்க. நீங்கள் இப்போ இதுக்கு முன்னாடி கொடுத்த அமௌண்ட்டெல்லாம் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னு தெரியும். இப்போ இந்த தடவை 3000 கொடுத்தா உங்களுக்கு அது எப்படி யூஸ் ஆகும்? நல்ல விஷயம் தானே அது. விவசாயம்லாம் எப்படி போயிட்டுருக்குதுங்கக்கா? இப்போ 3 ரூபா கொடுத்தாங்க உங்களுக்கு எப்படி அது மகிழ்ச்சியாக பார்க்குறீங்களா இல்லை துக்கமாக பார்க்குறீங்களா? நீங்களாம் மகிழ்ச்சியாக தானே இருக்கிறீங்க, மகிழ்ச்சியாக தான் பார்க்குறீங்க. 3000 கொடுத்தாங்க பரவாயில்ல அப்படிங்கிறது ஏதோ குடும்ப செலவுக்காவது யூஸ் ஆகணும். ஆனால் இதே மாதிரி உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்படி தான் நினைக்கிறீங்க? விவசாயத்துக்கு பார்க்கணும். ஏன்னா மழை மாதிரி இல்லைங்க. ஒரு இந்த தண்ணி வருதுன்னு சொன்னாங்க. அந்த தண்ணியெல்லாம் எங்களுக்கெல்லாம் விடவே இல்லைங்க. அதெல்லாம் குளம் குட்டைக்கெல்லாம் நப்பி விட்டா தானே கிணறு குட்டைக்கு தண்ணி இருக்குங்க, வறட்சி இல்லாத இருக்குங்க. தோட்டங்காட்டு பணமே வர்றது இல்லைங்கண்ணா. நாங்களே இப்போ ஃபர்ஸ்ட் கொடுக்குறாங்க. எந்த போனே சொல்றீங்க இதனால எங்களுக்குலாம் 1000 ரூபா வர்றதே இல்லைங்கண்ணா. மகளிர் தொகை வர்றது என்ன காரணம்? எங்களுக்கு நாங்கள் லோன் எடுத்துருக்குறோங்க. வீட்டுக்கு பேர்ல லோன் எடுத்துருக்குறோங்களா, டேக்ஸ் சரி கட்டுறேன்ட்டு அதுக்கு எங்களுக்கு கொடுக்குறதே இல்லைங்க. 1000 ரூபா கொடுக்குறதே இல்லைங்க. நீங்கள் லோன் எடுத்துறது அது பர்சனல் லோனுங்கிற ஒரு விஷயம் அது வேற. ஏன்னா எங்களுக்கு கொடுக்குறது இல்லை. இல்லை மகளிர்னாவே விஐபிங்க அப்படின்னா தரமாட்டாங்க, அது வேற. அப்போ நீங்கள் இப்படி கஷ்டப்படுறப்ப உங்களுக்கு லோன் கொடுக்குறதே இல்லைங்கண்ணா. எங்களுக்கெல்லாம் வர்றதே இல்லைங்க. அது நாங்கள் ஒரு மறுபடியும் இப்போ 4 டைம் எழுதி வச்சு மறுபடியும் வர்றதே இல்லைங்கண்ணா. இப்போ மறுபடியும் அப்டேட் பண்ணாங்களா? அதை நீங்கள் அப்டேட் பண்ணீங்களா? அப்டேட் பண்ணுங்க. பண்ணு மறுபடியும் வரலைங்கண்ணா. எங்களுக்கெல்லாம் மறுபடியும் வரல. கண்டிப்பாக வரும்னு நினைக்கிறேன்.